காலை வணக்கம், ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மார்னிங் அனைவருக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல நாள். இந்த நாளில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. இனிய காலை அப்படின்னு வந்து சொன்னேன். ஆனால் இந்த இனிப்பு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக நம்மளுடைய நாட்டில் வந்து மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து அறிஞ்ச ஒரு உண்மை. பொதுவாக நிறைய பேர் வந்து சொல்லி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், நம்ம இருக்கிறது வந்து கொஞ்ச நாள், இந்த கொஞ்ச நாள்ல நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து சாப்பிட்டு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை வந்து இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிறது வந்து பல பேர் வந்து முன்வைக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் குவாலிட்டி ஆஃப் லைஃப், நம்ம எவ்வளோ சிறப்பாக வாழ்கிறோம், எவ்வளோ நிம்மதியாக நம்மளுடைய இந்த ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து மருத்துவர்கள் வந்து தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிற பேசிஸில் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்மளுடைய நாட்டில் வந்து இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லை மீறி போயிட்டு இருக்கு. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நிறைய பேர் இன்னைக்கு அதால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த நோய்க்கான தீர்வு என்ன, இந்த பிரச்சனை எதனால ஒருத்தருக்கு வந்து ஏற்படுது, இதுல இருந்து நம்மள வந்து தற்காத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் பிளஸ் ஜென்ரலா மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் வந்து எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க திரும்ப கொண்டு கேட்கலாம். இன்னைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக ஸ்விஃப்ட் ஃபேமிலி கிளினிக்ல இருந்து டாக்டர் அமரியசன் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போது டயபெட்டிஸ் பற்றி வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்குது. வந்துட்டா வந்து நம்ம சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வீட் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இருக்குது. இதை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சர்க்கரை நோய் வந்தவர்கள் வந்து கடைபிடிக்கணும், எதெல்லாம் மக்கள் வந்து தவற விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்கள். முதல்ல சர்க்கரை நோய் அது ஒரு நோயே கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து இட் இஸ் அ டிஸார்டர். ஏன்னா இது வந்து இந்தியாவில் பொதுவாக ஏஷியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வர ஒரு 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 டிஸார்டர் தான் அது. அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அண்ட் ஜெனட்டிக் டிசீஸ். பிகாஸ் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் பார்த்திங்கன்னா பேசிக்காக ரைஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட உணவுகள், நிறைய கார்போஹைட்ரேட் உணவுகள் சாப்பிட்றதுனால இந்த குறைபாடு வருது. இது எல்லாருக்குமே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அது எவ்வளோ சீக்கிரமாக வர வச்சுக்கிறோன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பொறுத்து இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஒழுங்கீனமான ஒரு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது நார்மல் டயட்டுன்றது வந்து என்ன நினைக்கிறோம் நம்ம எல்லாருமேனா, கண்ணபணிக்கு சாப்பிட்றது, எந்த டைமில் சாப்பிட்னாலும் சாப்பிடலாம், பிடிச்சா அதிகமாக சாப்பிட்றது, கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கும் சாப்பாடை ஒரு பயன்பாடாக பயன்படுத்துகிறாங்க, சாப்பிடாமல் இருக்காங்க. ப்ளஸ் ரொம்ப நம்மளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கும் சாப்பாடை பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ப்ளஸ் இந்த என்ன சொல்கிறது, இந்த வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள், உடற்பயிற்சி எதுவுமே பண்ணுறதில்ல. வேறஸ் இந்த டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது அப்படின்னா, நல்ல நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் ப்ளஸ் நல்ல ஆரோக்கியமான டயட் சாப்பிடணும், அப்பப்போ செக்கப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லுது. ஆனால் நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோல், ஒரு டிசிப்ளின்னாலே நமக்கு வந்து ஒரு பயம், அது நமக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம வெறுக்க ஆரம்பிக்கிறோம். உண்மையிலே வந்து ஒரு ஆய்வு படி பார்த்திங்கன்னா நார்மல் பர்சனை விட டயபெட்டிஸ் கண்ட்ரோல்டு பர்சன் ரொம்ப நாள் வாழ்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, டயபெட்டிஸ் பற்றி யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து நம்மளுடைய பாரம்பரிய, அது ஒரு மதம் மாதிரி நம்ம நாட்டில் எல்லாருக்கும் வரும். ஆனால் அதை அழகாக மேனேஜ் பண்ணோம்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நிச்சயமாக. அதாவது ஒரு அன்பேலன்ஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைலில், ஒரு வாழ்வியலில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது அந்த ஒரு கண்டிஷன் வந்ததுக்கப்புறமா வாக்கிங் போவாங்க, சரியான நேரத்துக்கு வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் செய்கிற விஷயங்களை வந்து தொடக்கத்திலேருந்தே செஞ்சுருந்தா இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே வர்றதையும் வந்து பார்க்க முடியுது. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூட வந்து இந்த ஒரு கண்டிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்குது?
டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து முன்னெல்லாம் ஒரு 40 இயர்ஸ் அந்த மாதிரி தான் வர ஆரம்பிச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 22 இயர்ஸ் 25 இயர்ஸ்லாம் வர காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். இப்போ பார்த்திங்கன்னா பெருமளவில் நீங்கள் இந்த பீஸா பர்கர் சென்டர்லலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளைய சமுதாயங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த KFC பர்கர் இந்த மாதிரி இடத்துல. ஸோ அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய அதாவது இன்றைக்கி வெளியில் போய் விளையாடுற பழக்கங்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ப்ளஸ் பசங்க வந்து நிறைய டிவிலையும் செல்ஃபோன்ஸ் கம்ப்யூட்டர்ஸில் அடிக்ட் ஆனதுனால ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் டோட்டலாக வந்து நமக்கு ஃபுட் இன்டேக் அதிகமாக ஹை கேலரி டயட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஸ்ட்ரெஸ் லெவல் நிறைய கூடிடுச்சு. ஏன்னா நம்ம இப்போல்லாம் வந்து 10th 12thலலாம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் படிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, வேறு எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல. ஸோ அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே குழந்தைங்களுக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே வர்றதுனால இது எங்கர் ஏஜ் குரூப்பில் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து இந்த லைஃப் ஸ்டைலை வந்து ரொம்ப சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அது இல்லாமல் நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அதாவது குண்டாக இருக்கிற குழந்தைகள் தான் ஆரோக்கியமான குழந்தைகள் சொல்கிறோம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைகள் ஒல்லியாக ஆக்டிவாக இருக்குதுன்னா அந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியமான குழந்தைகளாக தான் இருக்க முடியும். அதனால் அந்த குண்டாக இருக்கிறது நிறைய சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஆரோக்கியம் நினச்சிக்கிறாங்க. நல்ல டயட்டு நல்ல வந்து சத்தான டயட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி டயபெட்டிஸ் வந்து இந்த சின்ன ஏஜ் குரூப்பில் வராமல் தவிர்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லேக்கிங்காக இருக்குது. அதனால் இதை சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களை வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், நாங்கள் திருப்பூர்லேருந்து கூப்பிட்றோங்க. சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் வந்து கே ஆறுமுகம். சொல்லுங்கள் ஆறுமுகம், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். அதான். வணக்கம் ஆறுமுகம், சொல்லுங்கள் உங்கள் சந்தேகம் என்னங்க சார்? சொல்லுங்கள் சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கள். சார் ஏஜ் வந்து 38 ஆச்சுங்க சார் வயசு. சரிங்க. இப்போ நான் வந்து ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க சார். சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சைடு கை கால் மட்டும் சார் கொஞ்சம் விருத்து போகிற மாதிரி அடிச்சுருக்க வருதுங்க. என்னங்க புரியல? கை கால் வந்துங்க டயர்டாக இருக்குது கொஞ்சம். இல்லை ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் லைட்டாக விருத்து போகிற மாதிரிங்க. சரிங்க. கொஞ்சம் எரிச்சல் மாதிரி இருக்குங்க. ம். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக தெரியுதுங்க. இப்போ ஒரு வாரமாக கொஞ்சம் லைட்டாக இருக்குதுங்க. ம். அது என்ன ப்ராப்ளம் ஆகுதுங்க சார்? உங்களுக்கு கழுத்து வலி இருக்குங்களா? கழுத்துலையும் சார் இந்த நம்ம ஏஜ் இது வெயிட் வந்து ஒரு 80 கிலோ தான் இருந்தேங்க. இப்போ வந்து 90 கிலோ பக்கம் வந்துருச்சுங்க. ம். அதனால வந்து இப்போ கொஞ்சம் இந்த வாயு சம்மந்தப்பட்ட மாதிரி கொஞ்சம் மட்டன் சிக்கனெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்றாங்களா. ம். அதனால வந்து கொஞ்சம் கேஸ் டபுள் மாதிரி கொஞ்சம் பின்னாடியெல்லாம் முதுகெல்லாம் கொஞ்சம் வலியாக இருந்தது, சைடில் அலையிலெல்லாம் வலியாக இருந்ததுங்க. சரிங்க. அதனால வந்து இப்போ ஒன் சைடு இது வேறு கொஞ்சம் கை காலெல்லாம் கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது, விருத்து போகிற மாதிரி இருக்குதுங்க. ஆறுமுகம் சார், இது ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆட்டோ ஓட்டுறதுனால நிறைய வந்து இந்த ரோட்ஸில் வந்து ஜர்க்கியாக ஓட்டுறதுனால உங்கள் கழுத்து எலும்பு தேய்மானங்கள் அதிகமாக இருக்கலாம். இந்த கழுத்து எலும்புக்கு நடுவில் தான் இந்த நரம்புகள்லாம் வரும். இந்த எலும்பு தேஞ்சிடுச்சுன்னா உங்கள் நரம்பை அழுத்தி ஒரு கையெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் கொடுக்குற மாதிரி வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. உங்கள் வெயிட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஆட்டோ வந்து கொஞ்சம் குறைச்சி ஓட்டுங்க. ப்ளஸ் நீங்கள் ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ப்ளஸ் 80 கிலோ இருக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் அதிகம் தான். 90 கிட்ட போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு சர்க்கரை நோய் பரிசோதனையும் ப்ளஸ் உங்களுடைய கொலஸ்ட்ரால்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கழுத்துக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள். ப்ளஸ் அந்த ஃபிசியோதெரப்பி சில மாத்திரைகள் கொஞ்சம் வலி குறைக்கிற மாத்திரைகள்லாம் போட்டிங்கன்னா இந்த பிரச்சனை குறைஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நார்மல் ஆர்த்தோ ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியுது. பயப்பட வேண்டாம். வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுங்கள், சில பேசிக் செக்கப்ஸ் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. வெயிட் கம்மி பண்ணணும், அதுக்கான வழிமுறைகள் என்னென்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு எக்ஸ்ரேவும் எடுத்து பாருங்கள். உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம் சார், நான் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. விஜயகுமார் ஃப்ரம் ஒட்டச்சத்திரம். சொல்லுங்க விஜயகுமார், உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க. சார் உங்களுடைய டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க சார். சார் நான் வந்து 35 இயர்ஸ் ஓல்டுங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஜனவரியில வந்து செக்அப் பண்ணப்ப டயபிட்டிஸ் இருக்குன்னு பாடியில் இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணாங்க.
சரிங்க. பட் ஸ்டில் இது வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு டேப்லெட், ஈவினிங் ஆஃப்டர் த மீல் எடுத்துட்டு இருக்கிறேன்னு சரிங்க. டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன்னு. இப்ப வந்து எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்ப வந்து ஃபிட்னஸ் சென்டர் போனா மசில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா, பாடி மசில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சு இது பண்ண முடியுமா அப்படிங்கறது எனக்கு ஒரு டவுட். இல்லை, நீங்கள் ஃபிட்னஸ் சென்டர் போனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, பாடி மசில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்குறேன் சார். பாடி அதெல்லாம் நல்லா கிடைக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் டயபெட்டிஸ்க்கும் உங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன், நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி கிரிக்கெட்டர்ஸ், இவங்கெல்லாம் இப்போ வசீம் அக்ரமில் டயபெட்டிஸ் பேஷண்ட் தான். அவங்கெல்லாம் வந்து ஃபிட்னஸ் சென்டர்லாம் போகிறாங்க. நிறைய இப்போ இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் பர்சன் டயபெட்டிஸ் பீப்புளாக இருக்காங்க. அதனாலலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து டயபெட்டிஸ் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நீங்கள் எல்லா ஃபிசிக்கல் வெறும் வாக்கிங் தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஈவன் யூ கேன் கோ ஃபார் ஈவன் பாடி பில்டிங் கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாத்திரையோட அளவே குறைஞ்சிரும். ஓ சரிங்க சார். நிச்சயமா சார். டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைசஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய உணவு, தூக்கம், இந்த விஷயத்துலையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய டயபெட்டிக் லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படாது. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கங்க. வணக்கங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. சார் பேர் மாரியப்பன் மேடம். சொல்லுங்க மாரியப்பன், உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரிங்க சார். வணக்கம் மாரியப்பன், சொல்லுங்க சொல்லுங்க. சார் வணக்கம் சார். அந்த பாதங்கள்ல புருண்டு சுறுசுறுப்புன்னு வலிக்குங்க சார். சரிங்க. அதான் சுவர் வந்து இருக்குன்னு போல சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் மாத்திரை சாப்பிட்டு அப்புறம் அதோட விட்டேன் சார். சரிங்க. இந்த உசுநல இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து புண்ணா அப்படியே இந்த மாதிரி என்ஜாய் பண்ணா புண்ணா இருக்கு சார். சரிங்க. ஆமாங்க. அது அப்புறம் கடைசியில் அது வந்து மெடிசன் வாங்கி சாப்பிட்டு அது நல்லா ஆயிடுச்சு. இருந்தாலும் அது ஏதாவது உறவு சொன்னா புண்ணா இருக்கு. எதனால சார்? இல்லைங்க, இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குங்க? சார் இப்போ ரீசனாக 1 இயர் சார். 1 இயர். சரிங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கால் பாதம் எரிச்சல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு பாதிப்புக்கு உண்டான ஒரு அறிகுறிங்க. இந்த நரம்பு பாதிப்பு பொதுவாக எதில் வரும்னா நம்ம சர்க்கரை குறைபாட்டில் தான் வரும் இந்த நரம்பு பாதிப்பு. எப்படின்னா நமக்கு வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும் இது முதல்ல உங்களுக்கு ஆரம்பித்து நீங்கள் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பிகாஸ் அதோட சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போது நரம்பை பாதிச்சிருக்கு. இப்போது சர்க்கரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியம். இதை 2 விதமாக மேனேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சுகர் லெவலில் வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் வந்து நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி, ப்ளஸ் வந்து இந்த நரம்பு எரிச்சலுக்கு சில மாத்திரைகள் கொடுப்பாங்க. ப்ரீகபாலின், மெத்தில்கோபாலமின், அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சர்க்கரை நோயாளிகள் கடைபிடிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க முகங்களை எப்படி அவங்க பாதுகாக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பாதங்களையும் பாதுகாக்கணும். வீட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செருப்புகளை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டாலோ அது ஆறாமல் போய் பெரிய ப்ராப்ளம் வரும். ஸோ எம்சிபி ஸ்லிப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ செல்லுலோஸ் பாலிமர்ன்ற ஒரு செருப்பு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே நீங்கள் உபயோகப்படுத்தலாம், வெளியிலையும் உபயோகப்படுத்தலாம். யூஸ்வலாக வந்து அது ரொம்ப சீப்பர் தான். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சீப்பராக வாங்கி போட்டுக்கலாம், வெளியிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடர்னாகவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும் போது உங்களுக்கு வந்து அந்த கால் நரம்பு பாதிப்பு குறையும். ஸோ நீங்கள் சர்க்கரையை குறைக்கணும், ப்ளஸ் வந்து அந்த நரம்புக்கு உண்டான மாத்திரைகளை சாப்பிட வேண்டியது இருக்கும். ப்ளஸ் அந்த சொன்ன மாதிரி வந்து நீங்கள் அந்த செருப்புகள் பயன்படுத்தணும், காலை வந்து முகம் மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே சார். டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நினைவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம தவற விடுறதுனால தான் பிரச்சனைகள் வந்து பெருசாகுது. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நிச்சயமாக வீட்டில் ஸ்லிப்பர்ஸ் வந்து உபயோகப்படுத்துங்க. அது வந்து ஒரு காஷனாக இருக்கும், ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444599444. இன்னைக்கு இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். என்ன மாதிரியான சிம்டம்ஸ், அதுக்கு வந்து என்னென்ன தீர்வுகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து ப்ரிவென்டிவாக வந்து செய்யலாம், இப்படி வந்து பல விஷயங்களை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது சம்மந்தமான உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்காக ஸ்விஸ் ஃபேமிலி கிளினிக்ல இருந்து டாக்டர் அமரேசன் வந்திருக்காரு. ஸோ உங்களுடைய கேள்விகளை நீங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். துர்கான்னு சொல்லிட்டு பெருங்குடியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க துர்கா, உங்களுடைய சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். அதிகமா இருக்கு. ஓகே.
அது ட்ரைக்ளிசரைட் எப்படி குறைக்கலாம்? என்னங்க புரியல? ட்ரைக்ளிசரைட் அதிகமா இருக்குது. சுகர் பேஷண்ட் 2 வேளை இன்சுலின் போட்டுக்கிறேன். சரிங்க. ட்ரைக்ளிசரைட் அதிகமா இருக்கிறதுனால ட்ரைக்ளிசரைட்ஸ் அது எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு பயமா இருக்கு. கண்டிப்பாங்க. இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ்ன்றது வந்து லிப்பிட் ப்ரொஃபைல், அதாவது உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குன்றது. இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து நீங்கள் 150க்கு கீழே வச்சுக்கணும் நீங்கள். ஏன்னா வந்து இந்த 150 கீழே தான் உங்களுடைய கைட்லைன்ஸ். இப்போ ட்ரைக்ளிசரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது மட்டுமே குறைக்கிறதுக்கு நிறைய மாத்திரைகள் கிடைக்குது இப்போல்லாம். ஃபீனோஃபைப்ரேட்ஸ் அந்த மாதிரி மாத்திரைகள் போடலாம் நீங்கள். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் யூஸ்வலாக கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போது நமக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும். ஸோ அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ட்ரைக்ளிசரைட்ஸ் குறைக்கிறதுக்குன்னு தனியாக மாத்திரைகள் இருக்குது. இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரையிலேயே இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் ப்ளஸ் ஃபீனோஃபைப்ரேட்டுன்னு ஒரு மாத்திரையை ஆட் பண்ணி உங்கள் டாக்டர் தருவார். அது கண்டிப்பாக குறையும். அண்ட் அதே நேரத்தில் இந்த வாக்கிங், உணவு கட்டுப்பாடு ப்ளஸ் கார்போஹைட்ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். வறுத்த உணவுகள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெமிலியலாக, அதாவது வந்து ஹெரிடிட்ரியாகவே ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்க எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஜெனட்டிக்காக கூட ஃபெமிலியர் ஹைப்பர் ட்ரைக்ளிசரிடிமியான்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்குண்டான மாத்திரைகள் நம்மக்கிட்ட நம்ம மெடிசன்ஸில் இருக்குது. நீங்கள் அது கரெக்டாக உங்கள் மருத்துவரை போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா அவர் அதை உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுடைய வாக்கிங் அண்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது நீங்கள் எவ்வளோ ஆயில் குறைச்சி சாப்பிட்றீங்க, ப்ளஸ் கார்போஹைட்ரேட் நைட்டில் சாப்பிட்ற உணவு தான் உங்களுக்கு கொழுப்பாக மாறுறது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இரவு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு படுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் கேப் இருக்கணும். சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நைட்டில் வந்து அதிகமான மாவுச்சத்து பொருள்கள் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து ஒரு 3-4 மாதத்துலேயே குறையும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ டாக்டர் வந்து பார்த்தீங்க வருத்தப்பட வேணாம், பட் வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த நைட்டு சாப்பிட்றத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். சீக்கிரம் சாப்பிட்ருங்க. அப்படி லேட் ஆகிடுச்சுன்னா வந்து ரொம்ப வந்து லைட்டான ஃபுட் எடுத்துக்கோங்க, இல்லை ஃப்ரூட்ஸ் இல்லைனா வெறும் வெஜிடபிள்ஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்த நேயர், வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் திவ்யாங்க, அவினாஷில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க திவ்யா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகேங்க டாக்டர். அம்மாவுக்கு வந்து ஒரு 50 இயர்ஸ்ங்க ஏஜ். சரிங்க. அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2 டேஸா வந்து ஒரு ரைட் லெக்ல வந்து அடியில தொடையில வந்து பயங்கரமா எரியுது அப்படிங்கிறாங்க. சரிங்க. அது வந்து என்ன ரீசன்? மேபி சுகர் இன்க்ரீஸ் ஆனதுனாலயா என்ன அப்படின்னா அப்படிங்கறது வந்து தெரியணும். அதனாலதான் சரி அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கறதுனால கேக்குறேன்னா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரிச்சல்ன்ற ஒரு விஷயம் வந்து யூஸ்வலாகவே நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் வரும். இப்போ நீங்கள் வலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தசையில் வரும். சம்மந்தமாக ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு வந்து வலி தெரியும். இந்த எரிச்சல் மறுத்து போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். ஸோ யூஸ்வலாக நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் முதல்ல வந்து நம்ம சர்க்கரை வந்து கண்ட்ரோலாக இருக்கான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லைனாலும் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த நரம்பை வந்து ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு நிறைய மாத்திரைகள், நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த ப்ரீகபாலின் மாதிரி மாத்திரைகள், காபாபென்டின் மாதிரி மாத்திரைகள் போடும்போது இந்த நரம்பு எரிச்சல் கண்டிப்பாக குறையும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது யூஸ்வலாக வந்து இதுக்கு ஒரு நரம்பு டாக்டரோ யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சர்க்கரை நோய் மருத்துவரோ உங்கள் ஃபேமிலி டாக்டரே வந்து இதுக்கு தீர்வை கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் பயப்படாமல் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் நீங்கள் இதை அணுகுங்க. நீங்களாக எதுவும் பயந்துக்க வேண்டாம், பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கேட்க வேண்டாம். ஏன்னா பல்வேறு நம்மளை சுற்றி நிறைய வீட்டில் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் விதவிதமான சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயங்களில் வந்து மருத்துவர்கிட்ட மட்டும் கேளுங்க. அதுக்குண்டான ஆன்சரை வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, தீர்வும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு இருக்குது. ஆனால் சரியான நபர்கிட்ட தான் வந்து ஆலோசனை வந்து நீங்கள் வாங்கும்பொழுது தான் அது சரியான தீர்வாக வந்து அமையும். ஏன்னா தவறான ஒரு ஆலோசனையை வந்து பின்பற்றும் போது அதனால கூட நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை நிச்சயமாக கொடுப்பார். அடுத்த நேயர், வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். சொல்லுங்க பாலகிருஷ்ணன். சொல்லுங்க பாலகிருஷ்ணன், உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க பாலகிருஷ்ணன். நான் வந்து 60 ரன்னிங் 60 இயர்ஸ் ஏஜ். சரிங்க.
சரிங்க எனக்கு ஒரு 5 இயர்ஸாக கொஞ்சம் சுகர் இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க ஃபாஸ்டிங்கில் 90 சம்திங் இருந்தது, சரிங்க இப்போ 120 இருக்கு. சரிங்க இப்போ வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்க ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறேன், அதாவது கிளாடர் 2 சரிங்க அண்டு ஓக்லிடைன் ஓகேங்க ஓகே ரெண்டும் எடுத்துக்கிறேன். சரிங்க பட் என்னுடைய வெயிட் 70 கிலோஸ். சரிங்க இப்போ நான் வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இட்லி சாப்பிட்றேன், சரிங்க மத்தியானம் 1 கப் சாதம் சாப்பிட்றேன், சரிங்க நைட்டு வந்து அதேமாதிரி 4 இட்லி அல்லது 3 தோசை சாப்பிட்றேன். சரி சரி இப்போ நீங்கள் அளவாக தான் சாப்பிட்றீங்க, ஆனால் உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள். ஆமாம், வாக்கிங் 3/4 மணி நேரம் போகிறேன் மார்னிங். சரிங்க 60 இயர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வயசே கிடையாது. நான் என்ன கேட்டிங்கன்னா அது மிடில் ஏஜ்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போல்லாம் வந்து ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா 92 இயர்ஸில் ஒரு அம்மா வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் 30 கிலோமீட்டர். ஸோ நம்ம நாட்டில் தான் வந்து 60 இயர்ஸை வந்து ஒரு பெரிய வயசாக நினைக்கிறாங்க. டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது அண்ட் யூ ஹாவ் அ வெரி குட் கண்ட்ரோல் ஆன் யுவர் டயட். நிறைய பேருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் டயட்டை வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுடைய ஃபாஸ்டிங் சுகர் நீங்கள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 110 to 120 இருக்கலாம். அண்ட் உங்களுடைய போஸ்ட்பாண்டியல் சுகர் வந்து 140 to 160 இருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் HbA1c அடிக்கடிக்கு செக் பண்ணி பார்த்துங்க. இது 3 மாதம் ஆவரேஜ் சுகர், அது வந்து நமக்கு ஒரு 7க்குள்ளே இருந்தால் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்டு நீங்கள் கரெக்டான டயட்டில் இருக்கீங்க. டெஃபினட்டாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 30-40 இயர்ஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஈவன் 100 இயர்ஸ் கூட டச் பண்ண முடியும். இப்போல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டில் தான் அது ஒரு பயம் இருக்குது. 60 இயர்ஸ்னாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவன் இன்சுலினே தேவைப்படாமல் நீங்கள் நிறைய இதே டயட்டு, இதே வாக்கிங் ப்ளஸ் இதே மாத்திரையிலேயே நீங்கள் கொஞ்சம் கூட அப்படியே ட்ராவல் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கீங்க. யூ நீட் அன் அப்ரிசியேஷன். கண்டிப்பாக தயவு செஞ்சு நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நிச்சயமாக நீங்கள் சரியான ஒரு பாதையில் தான் வந்து இருக்கீங்க. அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. அண்ட் டாக்டர்ஸ் அந்த ஹெச்பி லெவல் வந்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்போ வந்து செக் பண்ண போகிறாங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் மட்டும் சரியான ஒரு டயட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 3 மாதத்துக்கான அந்த ஆவரேஜ் வந்து செக் பண்ணும்பொழுது உங்களுடைய சரியான லெவல் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இந்த டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஆனந்த் குமார், சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் ஆனந்த் குமார், உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர் 2 கொஸ்டின் கேட்கணும் உங்ககிட்ட. சொல்லுங்கள் சார், கேளுங்க. எனக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சுகர் செக் பண்ணா லெவல் வந்து 75-80 இருக்கு டாக்டர். எனக்கு லோ சுகர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு ஃபுல்லாக உள்ளுக்குள்ள ஒரு ட்ரேப்பர்ஸ் மாதிரி ஷிவரிங் மாதிரி இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே. சரிங்க. ஸோ அதுக்கு என்ன டாக்டர் ரெமெடி பண்ணலாம்? இல்லை நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா இப்போ? இல்லை எதுவுமே எடுத்துக்கல. அப்பப்போ சுகர் அப்புறமா ஸ்வீட் ஏதாவது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஓ, நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு? ஆமாம் டாக்டர். சாப்பிட்டதுக்கு அப்புறமா சுகர் செக் பண்ணி எப்போ காலையில் மதியம் நைட்டு இந்த 3 வேளையும் அப்படி தான் இருக்குங்களா? இல்ல டாக்டர், காலையில மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கு. நைட் எல்லாம் பரவாயில்ல, நார்மலா இருக்கு. காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்தது சொல்லிட்டு செக் பண்ணேன். அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு சுகர் லெவல் வந்து 85 அப்புறம் 74 அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு எனக்கு. சாப்பிட்ட பிறகு செக் பண்ணீங்க? ஆமா டாக்டர். சரிங்க. இப்போ நீங்க காலையில எத்தனை மணிக்கு உணவு எடுத்துப்பீங்க நீங்க? ஒரு 8 to 8:30 எடுத்துப்பேன் டாக்டர். சரி. நீங்க நைட் எத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்க? நைட் ஒரு அதே 8 to 8:30. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 12 hours வந்து சுத்தமாக எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது தான் இப்போ பெரிய ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கங்க. அண்ட் யூஸ்வலாக நீங்கள் ஒரு 6 o'clock எழுந்திங்கன்னா நீங்கள் காலையில் வந்து யூ கேன் ஸ்டார்ட் வித் த டே வித் நீங்கள் ஏதாவது எய்தர் டீ ஆர் காஃபி வித்தவுட் சுகர் ஆர் இல்லை க்ரீன் டீ அந்த மாதிரி எடுத்துங்க. யூ ஸ்டார்ட் த டே வித் சம்திங் கொஞ்சம். ஏன்னா பிகாஸ் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கோம். பிகாஸ் 12 hours எதுவுமே சாப்பிடாதனால யூ ஹாவ் அ லோ சுகர். அண்டு இது வந்து நார்மல் தான், இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா பார்த்துங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே எழுந்த உடனே வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ தே டோன்ட் ஹாவ் ஒரு ப்ராப்பர் டைமிங் ஃபார் தேர் ஹெல்த். ஏன்னா நீங்கள் காலையில் வந்து நிறைய சாப்பிடணும். ப்ளஸ் இது ஏன் நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம்னா அவசரமாக கிளம்புறதுனால ஏதோ சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பி போயிடுறோம்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஏர்லியராக எழுந்துச்சு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா, அதுவும் நல்ல ஹெவியாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இந்த லோ சுகர் ப்ராப்ளம் வராது. நீங்கள் அதுக்கு பதிலாக ஸ்வீட்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துக்காதீங்க, சரிங்களா? ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் வந்து ஈட் லைக் கிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஒரு ராஜா மாதிரி வந்து சாப்பிடணும். ஸோ நிறைய வந்து எடுத்துக்கோங்க, ஆனால் ஆரோக்கியமான உணவை, அதே சமயம் வந்து லைட்டான உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. காலையில் வந்து ரொம்ப ஆயில் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எஸ், இதை தொடர்ந்து அடுத்ததா மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் வர இருக்காங்க. ஸோ அது சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களையும் தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது அனில் 100% ரோஸ்டடாவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டடாவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444599444. இதுக்கு முன்னாடி வந்து டயபெட்டிக் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டீங்க. இப்போ வந்து மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சந்தியா அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் நீங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். மிக்க நன்றி டாக்டர். வணக்கம் டாக்டர். நம்ம காலருக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த சர்க்கரை நோய் இட்ஸ் அ கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ இதோட தொடர்ச்சி ஒரு நீட்சியாகவே என்னோட கேள்வியை வந்து கேட்குறேன். ப்ரெக்னன்சி அண்ட் டயபெட்டிக்ஸ் இதை பற்றி வந்து சொல்லுங்கள். இப்போ ஏற்கனவே வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்க கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து மனசில் வச்சுக்கணும், என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது? ஸோ 2 things. ஒன்று வந்து ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்கிறவர் டைப் 2 டயபெட்டிஸ், ஒன்று வந்து ப்ரெக்னென்சியில் வர டயபெட்டிஸ். ஸோ அது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அது தனி. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கேட்டது வந்து டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கும்போதும் கன்சீவ் ஆகும்போது வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்குறதுனா HbA1c லெவல். ஸோ இந்த HbA1c லெவல் வந்து எப்போவுமே 6க்கு கீழே, அட்லீஸ்ட் 5.5 to 6க்கு கீழே இருந்துட்டு we have to start the pregnancy. எதுக்குன்னா டயபெட்டிஸ் ஹை சுகரோட நம்ம ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பண்ணால் அனாமலிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மெயினாக வந்து இந்த நியூரல் டியூப் அனாமலிஸ், கார்டியாக் அனாமலிஸ். ஸோ பாப்பாவுக்கு வந்து அனாமலிஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது ப்ரிவெண்ட் பண்ணணுன்னா நம்ம வந்து அந்த HbA1c லெவல் வந்து கம்மி பண்ணணும். அப்புறமா வந்து இந்த டயபெட்டிக்ஸ் டேப்லெட்ஸ், சில டேப்லெட்ஸ் வந்து ப்ரெக்னென்சி ஆகக்கூடாது. ஸோ அது வந்து ப்ரெக்னென்சிக்கு எது சேஃப் டேப்லெட்ஸ் அது வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணி HbA1c லெவல் நார்மல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெக்னென்சியே பிளான் பண்ணணும். ஓகே. ஸோ அண்ட் அவங்களுக்கு ஏற்கனவே வந்து இருக்கிறவங்க பற்றி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் டியூரிங் ப்ரெக்னன்சி கூட வந்து நிறைய பேருக்கு வந்து ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ டியூரிங் ப்ரெக்னன்சி அப்படின்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம ப்ரீவியஸ் ஸ்பீக்கர் கூட சொன்னாங்க, இந்தியா இஸ் த நம்பர் 1 இன் டயபெட்டிஸ், கேபிட்டல் ஆஃப் இந்தியா, கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அதுக்கு வந்து வி ஹாவ் அ யூனிவர்சல் ஸ்க்ரீனிங். ஸோ என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்லேயே அந்த ஃபஸ்ட்டு 3 months ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆன உடனே சில ஆன்டினேட்டல் செக்அப்ஸ், பிளட் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அதோடு சேர்ந்து 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம ஃபாஸ்டிங் அண்ட் 1 hour 2 hour சாம்பிளில் லெவல்ஸ் பார்த்துட்டு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். ஸோ அது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் வந்து இன்கேஸ் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அங்கேருந்தவே டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் அதில் வந்து நெகட்டிவ், ஸ்க்ரீன் நெகட்டிவ் டயபெட்டிஸ் இல்லான்னு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பிட்வீன் 24 to 28 weeks அண்ட் பிட்வீன் 32 to 34 weeks. இதுதான் இந்த டயபெட்டிஸ் ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. நிச்சயமா டாக்டர். காலர் இருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஓகே மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, உங்க பேர் சொல்லுங்க. பேர் ஆம்பூர்ல இருந்து காஞ்சனா பேசுறேன் மேம். சொல்லுங்க காஞ்சனா, உங்களுடைய சொல்லுங்க. 5 வயசு ஆகுது மேம். எங்க 3 பிள்ளைங்க, லாஸ்ட் பிள்ளைக்கு 22 வயசு ஆகுதுங்க மேம். ஓகேமா. அது எப்படி இதாச்சுன்னு தெரியல. அது குழந்தை பிறந்தப்போ வயிறு கட்டாம போந்தா என்னன்னு தெரியல. ஆனா நல்லாதான் செஞ்சாங்க வீட்டுல. இருந்தாலும் அந்த அப்போதுல இருந்து மேம் வயிறு ஒபிசிட்டியாவே ஒரு 10 months இருக்கிற மாதிரி இருக்கு மேம். வெளியில போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ என்ன இவ்வளவு வயிறு பெருசா இருக்கு, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கோ உக்காரத்துக்கு எழுறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கு மேம். எங்கெங்க பாத்துட்டு மேம், பெங்களூர், மெட்ராஸ் எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் மேம். அது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்றாங்க மேம். இல்லம்மா, 2 things அதில். ஒன்று வந்து நீங்கள் அது ஃபேட்டான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஃபேட் இல்லை, நீங்கள் அது காஃப் பண்ணும்போது ஸ்கேன் பார்த்ததுல லிவர் ஃபேட்னு சொன்னாங்க மேம். ரிசல்ட் ஸ்கேன் பண்ணதுல என்ன சொன்னாங்க? லிவர் ஃபேட் இருக்குன்னு சொன்னாங்க. மற்றபடி வேற எதுவும் இல்ல. லிவர் ஃபேட் வந்து அது தனிமா. லிவர் இதா இருக்குது, கேளுங்க. மசில்ஸ் நிறைய இருக்கும். ஆமா, கரெக்ட். கேளுங்க.
இப்போ ப்ரெக்னென்சி ஆகும்போது என்ன ஆகும், இந்த அப்டமனில் இருக்கிற மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும், அப்புறம் ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறம் இட் வில் நாட் கம் பேக் டு த நார்மல். இப்போ ஒரு பலூன் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுன்னா திருப்பி அது நார்மல் ஷேப்புக்கு வராது, சரியா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2 things. ஒன்று வந்து நீங்கள் அப்டமன் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்டமன் எக்ஸசைஸ், அந்த ஆப்ஸ் கரெக்டாக ஒரு நல்ல பிளேஸுக்கு போய் அப்டமன் எக்ஸசைஸ் பண்ணணும். அதில் வந்து ஒரு அளவுக்கு உங்களுக்கு அந்த அந்த ஸ்ட்ரெச்சான மசில்ஸ் வந்து கரெக்டாக வரும். பட் உங்களுக்கு ரொம்ப அது பிரச்சனை ஆகுது, ஒரு வேலை பண்ண முடியல அப்படின்னா சர்ஜரி தான் பண்ணி அந்த ரொம்ப ஃப்ளாபியாக இருந்த மசில்ஸை வந்து டைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து அப்டாமினோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சர்ஜரி பண்ணாத அது வந்து கரெக்ட் ஷேப்புக்கு வரும், சரியா? எக்ஸசைஸ் ஓரளவுக்கு ஹெல்ப் ஆகும். அந்த எக்ஸசைஸ் பண்ணும் ஆகலைன்னா அடுத்தது அப்டாமினோபிளாஸ்டி பண்ண பெட்டர். நிச்சயமாமா, உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து டாக்டர் 2 தீர்வு வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல நீங்கள் வந்து உடற்பயிற்சி வந்து மேற்கொண்டு பாருங்கள். அதில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து சர்ஜரி ஆப்ஷன் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக உங்களுக்கான தீர்வு வந்து கிடைக்கும். அடுத்த நேயர், வணக்கம், இந்த டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வாணி, நான் மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு ஏற்கனவே 9 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. 8 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்கு. அடுத்து செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்றப்ப கன்சீவே ஆகல. அடுத்து லாஸ்ட் மே மாசம் வந்து ஒரு IVF பண்ணோம். அதுலயும் ஃபெயிலியர் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சு. அடுத்து அதை IVF பண்ண காரணமே ஃபெலோபியன் டியூப் ரெண்டும் நஞ்சு போச்சு, டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிதான் IVF பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த 2 monthsல நேச்சுரலா கன்சீவ் ஆனேன். அதுவும் அபார்ஷன் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து நேச்சுரல் கன்சீவுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபெலோபியன் டியூப் திரும்ப நல்லா இருக்குமா? IVF பண்ணதே ஃபெலோபியன் டியூப் ஃபால்ட்னு சொல்லிதான் பண்ணாங்க. அப்புறம் எப்படி நேச்சுரல் கன்சீவ் ஆக முடியும்? ஓகே, உங்களுக்கு இப்போ வயசு என்னம்மா? 34. ஓகே. அந்த ஃபெலோபியன் டியூப் டேமேஜ் ஆயிருக்குதுன்னு எந்த டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிட்டீங்க? HSG-ல நார்மல்னு சொன்னாங்க. லேப்ரோஸ்கோபில பண்றப்பதான் ஃபெலோபியன் டியூப் வந்து டேமேஜ், ஒரு டியூப்ல மட்டும் மைல்டு ஸ்பில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு டியூப்ல மைல்டு ஸ்பில் இருந்தால் கூட நமக்கு ஒரு 5 to 10% சான்ஸ் இருக்குமா ப்ரெக்னென்சி ஆகுதுக்கு. ஸோ அதனால நீங்கள் அந்த ஏன்னா நம்ம IVF பண்ண நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதுக்கும் IVF பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணால் சான்ஸ் இருக்குதுமா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் 3 months 6 months ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் எப்பாவது கிளிக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால IVF பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அது ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அந்த 5% சான்ஸில் நீங்கள் அது ஒரு டியூப்பில் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்பான்டேனியஸ் கன்செப்ஷன் வருமா இல்லையான்னு நீங்கள் கேட்டால் மறுபடியும் சேம் 5 to 10% சான்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். ஏன்னா அந்த ஸ்பெர்ம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது, ஓவம் கூட ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மைல்டு ஸ்பில்லில் கூட அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் 100% சான்ஸ் இருக்கும்னு எப்போவுமே சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணதுன்னா கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே சார், டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மனசை தலையில் விட்டுறாதீங்க. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம், நாங்க விழுப்புரம்ல இருந்து பேசுறோம். ரூபிகா என்னோட நேம். சொல்லுங்க ரூபிகா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேம், எனக்கு வந்து இப்போ மேரேஜ் ஆகிட்டு 1 year 4 months ஆகுது. ஃபர்ஸ்ட் 6 months வந்து நாங்க வந்து பேபிக்காக ட்ரை பண்ணல, என்ன படிச்சுட்டு இருந்தோம் அதனால. ஓகே. இப்போ 6 months தான் ட்ரை பண்றோம். லாஸ்ட் 3 months தான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கணும், ஒரு ப்ரிகாஷன் மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு போய் செக் பண்ணோம். ஓகே. தைராய்டு டெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் பிளாக்ல டியூப் இருக்கான்னு பண்ணாங்க. எல்லாமே நார்மல், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. பட் வந்து இன்னுமே கன்சீவ் ஆக முடியல. அது எதனால கன்சீவ் ஆக முடியல, இல்ல நான் ஏதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எனக்கு எதுவுமே கிளியரா தெரியல. அதான் உங்களுக்கு கேட்கலாம். உங்களுக்கு என்ன ஏஜ்மா? 26 மேம். ஹஸ்பண்டுக்கு? 27. ஓகே. அவரது விந்து டெஸ்ட் நார்மலா? அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு நார்மல் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே. ஸோ எல்லாமே நார்மல் இருக்குது. சம்டைம்ஸ் கன்சீவ் அதுக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். பட் நீங்கள் பிளான் பண்ணதே இப்போ 6 months தானே? ஸோ 1 year நம்ம ப்ரெக்னென்சி பிளான் பண்ணி 1 yearக்கு அப்புறம் கூட கன்சீவ் ஆகலைன்னா தான் நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு தான் வேர்டை யூஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ பிளான் பண்ண உடனே வித்தின் 3 months கன்சீவ் ஆகுது வந்து ஒன்லி 30 to 40%. நீங்கள் 1 year தொடர்ந்து ட்ரை பண்ணணும். அது எப்படின்னா அந்த ஃபர்டைல் பீரியட் இருக்கும்ல, பீரியட் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் 28 to 30 days பீரியட்னா அந்த 30 days லாஸ்ட்லேருந்து 15 days மைனஸ் பண்ணி மிடில் வர ஒரு 10 days, அந்த டேஸ் தான் ஃபர்டைல் பீரியட். ஓகே, அந்த டேஸில் நீங்கள் சேர்ந்து இருக்கணும்.
அப்படி ட்ரை பண்ணி கூட கன்சீவ் ஆகலை, அது 1 year கன்சீவ் ஆகலைன்னா தான் இன்ஃபர்டிலிட்டின்னு தான் உங்களுக்கு பிராண்டே பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் அந்த இன்ஃபர்டிலிட்டி கேட்டகரிக்கே இன்னும் வரல. ஸோ நீங்கள் இன்னும் அப்புறம் ஏஜ் கூட ரொம்ப சின்னது, 26, 27, ரொம்ப ஏஜ் கூட ஆகலை. ஸோ நீங்கள் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க. மெயின் திங் ஸ்ட்ரெஸ் லெவல் ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கள், தானாக ப்ரெக்னென்சி வந்துடும். ஓகே, நிச்சயமாக அது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்காதீங்க, நிச்சயமாக உங்களுக்கான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், எனக்கு ஏஜ் வந்து 25 ஆகுது. ஓகே. எனக்கு வந்து பீரியட்ஸ் டைம் வந்து வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 15 days அந்த மாதிரி டைம்ல வந்து வந்து நரம்பு பிடிச்சி இருக்குது, பயங்கரமா இருக்கு மேடம். அம்மா, உங்களுடைய இணைப்பு வந்து கொஞ்சம் சரியா இல்லை, நீங்க பேசுறது எங்களுக்கு சரியா கேட்கல. ஓகே, நிச்சயமா அவங்களுடைய கால் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கரெக்டான சிக்னல் இருக்கிற இடமா பார்த்து வந்து நேர்கள் வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணணும். அண்ட் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது ஹானல் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சந்தியா இருக்காங்க. இது சம்பந்தமான உங்களுடைய அத்தனை கேள்விகளையும் நீங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நாங்க சரண்யா திருச்சில இருந்து பேசுறோங்க மேம். சொல்லுங்க சரண்யா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1.5 year ஆகுதுங்க மேம். ஓகே மேம். டெஸ்ட் எடுத்தோங்க மேம். ஹஸ்பண்டுக்கு வந்து மோட்டிலிட்டி வந்து 30% தான் இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. 3 மாசம் எடுக்க சொன்னாங்க. இப்போ 2 மாசம் எடுத்திருக்கோம். கன்சீவ் ஆகுறீங்களான்னு பார்க்க சொன்னாங்க. இப்போ 2 மாசம் ஆகலைங்க. ஓகே மேம். இன்னொரு மாசம் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பத்தி கேட்கலாம்னாங்க. அப்புறம் எனக்கு டெஸ்ட் எடுத்தப்ப ப்ரோலாக்டின் ஹார்மோன் வந்து அதிகமா இருக்கதா சொன்னாங்க. அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. அது இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க. ப்ரோலாக்டின் லெவல் எவ்வளவு இருந்ததுமா? 43 இருந்ததுங்க. இப்போ டேப்லெட் போட்டு 1. something வந்துருச்சுங்க. ஓகேம்மா. ஸோ 2 ஸ்மால் ப்ராப்ளம். மோட்டிலிட்டி வந்து 50% வரைக்கும் இருக்கணும். ஸோ 30%னா ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான், ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து நான் இப்போ கல்யாணம் ஆகி எத்தனை 1.5 years தானே? ஓகே. ஏஜ் எனக்கு 25 மேம். அவங்களுக்கு 30. ஓகே. ஸோ நீங்கள் வந்து நேச்சுரலாக யூ கேன் ட்ரை. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நேச்சுரலாக ஒரு 3 cycles ட்ரை பண்ணலாம் அந்த ஃபர்டைல் பீரியட் டைமில். இன்கேஸ் கன்சீவ் ஆகலைன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓவுலேஷன் இண்டக்ஷன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகலாம். ஓவுலேஷன் இண்டக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஒரு 3 to 6 cycles நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு கன்சீவ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. 4th cycle ஐயுஐன்னு இருக்குது. ஏன்னா விந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ஐயுஐ பண்ண உங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஐயுஐக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். ஐயுஐயில் ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன விஷயங்களை வந்து நினைவில் வச்சுக்கோங்க. IVF இஸ் அன் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நேச்சுரல் முறையில் உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் இண்டக்ஷன் நிச்சயமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், அரியூர்ல இருந்து பேசுகிறோம். அம்மா, நீங்கள் உங்களுடைய சிக்னல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஓகே மேம், இப்போ வந்து நிறைய காலர்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மேலே வந்து இருக்குன்னு சொல்லுங்கள். கரெக்ட். லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைலில் என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, அண்ட் தென் ஹெல்த், வெயிட் அண்ட் டயட். ஓகே, 3 things are really important. ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து டெஃபினெட்லி இட் வில் பி அட் த டாப். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணணும். ஏன்னா நேச்சுரலாக நார்மலாக கன்சீவ் ஆகுறதுக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்டிபிக்கு வருவாங்க. ஏன்னா அங்கே ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ இங்கே ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கன்சீவ் ஆக முடியாது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இஸ் டைரக்ட்லி ப்ரிவென்டிங் ப்ரெக்னென்சி. ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் லெவலை டெஃபினட்டாக கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இஃப் யூ டூ சம் எக்ஸசைஸ், யோகா, அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு ட்ரை டு பிரிங் யர் ஸ்ட்ரெஸ் டவுன். வெயிட் வந்து டெஃபினட்டாக அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் between 19 to 24 அது ஐடியல் பாடி மாஸ் இண்டெக்ஸ். அந்த ஐடியல் பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்குள்ளேயே ட்ரை டு கீப் யர் வெயிட்.
ஸோ எப்போவுமே வந்து வெயிட் உங்களுக்கு 150 சென்டிமீட்டர்ஸ் இல்லை 160 சென்டிமீட்டர்ஸ்னால் 60 கேஜி. ஸோ வெயிட் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டர் ஃபார் 2 things. ஒன் இஸ் ஈஸி கன்செப்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸ் கூட கம்மியாகும். சம்டைம்ஸ் ரொம்ப ஒபிஸ் இருந்தால் அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம வெயிட் கம்மி பண்ணி ப்ரெக்னென்சி ஆனால் ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷனும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அதே சமயம் வந்து நேச்சுரலான முறையில் வந்து உங்கள் வெயிட்டை வந்து ரிடக்ட் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாத சப்ளிமெண்ட்ஸை வந்து எடுத்துக்க வேண்டாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணால் அது வந்து பெட்டர். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமா நம்ம வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து தவற விடக்கூடாது. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, அவங்களோட இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நேர்கள் வந்து அழைக்கும் பொழுது உங்கள் டிவி வால்யூம் வந்து மேக்ஸிமம் கம்மி பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும், நீங்கள் பேசுகிறதும் எங்களுக்கு வந்து கேட்கும். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இணைப்பில் இருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். லைனில் இருக்கீங்க அண்ணா, நீங்கள் பேசுகிறது இப்போ தான் கேட்டிருக்கு. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. போதுங்க, நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க. என் பேர் விஜயலட்சுமி. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் இங்க தான் இருக்காங்க. என் பேர் விஜயலட்சுமி. சவுண்ட் வைங்க கொஞ்சம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமிங்க. ஓகேம்மா, சொல்லுங்க. எங்க மருமக ஒன் இயர் ஆகுது கல்யாணம் ஆகி. ஓகே, 1 year ஆகுது. 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். அருணானந்த் நோவா ஐவிஐன்னு ஒரு கிளினிக்ல போய் டெஸ்ட் பண்ணோம். எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து தைராய்டுல ஒரு 2 டெஸ்ட் கொடுத்துறாங்க. எங்க ஃபேமிலி டாக்டருக்கு காமிச்சோம், அதுவும் எல்லாமே கிளீனா இருக்குன்றாங்க. ஆனா இருந்து இப்போ கழிச்சு இல்லைங்க. ஓகே, கேட்கலாம். ஓகே. அவர் ஹஸ்பண்டுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா இந்த டெஸ்ட்டு? 2 பேரும் அந்த நோவா கிளினிக்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆயிருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம், அது இப்போ நான் இப்போ மறுபடியும் சொல்கிறது அதே தான். ரொம்ப நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது, சரியா? ஸோ அப்படியே நீங்கள் தானாக விட்டுனா அவர் கன்சீவ் ஆகிடுவாங்க. எல்லாமே ரிப்போர்ட் நார்மல்னு சொல்கிறீங்க. நார்மல் ரிப்போர்ட்னா நேச்சுரலாக ட்ரை பண்ணிவிட்டு கன்சீவ் ஆகலைன்னா அந்த ஓவிலேஷன் இண்டக்ஷன் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு டாக்டர்கிட்டே போய் நீங்கள் தொடர்ந்து ஒரு 3-4 மந்த்தாக கன்சீவ் ஆகிடுவாங்க. ஃபர்ஸ்ட் சைக்கிள்லேயே கன்சீவ் ஆக மாட்டாங்க, ஓகேவா? ஒரு 3ஆவது மாதத்துலேயே இல்லை 4ஆவது மாதத்துலேயே கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கரெக்டாக. நிச்சயமா இந்த ஒரு விஷயத்துல வந்து பொறுமை ரொம்ப 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 அத்தியாவசியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா ப்ரொலாங்டா கொஞ்ச நாளுக்கு வந்து நீங்க அதை முயற்சி பண்ணி பார்க்கணும். உடனே அடுத்த ஒரு டாக்டர் வந்து ஷிஃப்ட் பண்ண வேணாம். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, மேடம். வணக்கம்மா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ டாக்டர், எனக்கு இந்த பீரியட்ஸ் டைம்ல 1 week முன்னாடி நேற்று கூட எனக்கு அந்த முதுகுல வந்து நரம்பு, ஒரு லெஃப்ட் சைடு வந்து நரம்பு வந்து இழுக்குது டாக்டர் ஒரு மாதிரி. ஓகே, எவ்ரி மந்த் இருக்குதா இல்லை ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை மேடம், இது ஒரு 6 months இருக்கு மேடம் அது மாதிரி. ஓகே, உங்களுக்கு ஏஜ் என்னமா? அந்த டைம்ல வந்து ஒண்ணுமே செய்ய முடியல. கொஞ்ச நேரத்துக்கு படுத்து எழுந்துச்சாக்கா சரியா போயிடுது மேடம். ஏஜ் என்ன உங்களுக்கு? ஏஜ் வந்து 25 மேடம். 25. ஓகே. ஸோ நம்ம இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பெயின் கில்லர்ஸ் போட்டு பாருங்கள். பெயின் கில்லர்ஸ் போட்டுட்டு கம்மி ஆகுதுன்னா ஓகே. சம்டைம்ஸ் இந்த பெல்விக் கன்ஜெஷன், அந்த பிளட் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா இந்த மாதிரி பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் பெயின் கில்லர்ஸ் போட்டுட்டு பார்த்துட்டு கம்மி ஆகலைன்னா ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, ஃபைப்ராய்டு இல்லை பெல்விக் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கலாம். எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு விட்டமின் டேப்லெட் இருக்கும், ஈவினிங் பிரிம்ரோஸ் ஆயில்னு. அது வந்து நீங்கள் தொடர்ந்து டெய்லி மார்னிங் வந்து ஒரு 6 months சாப்பிட்டா அந்த பெல்விக் கன்ஜெஷன் எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடும், சரியா? ஸோ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட நேரமாக போய் எக்ஸாமின் பண்ணிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு வந்து நிச்சயமாக இருக்குது. ஒரு ஸ்கேன் வந்து மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா என்ன சரியான பிரச்சனை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் இந்த மகப்பேறு சார்ந்து மட்டும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக வந்து பதில் சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டே கேட்கலாம். இன்னையோட வந்து நாங்கள் கிளம்புற, பட் நாளைக்கு உங்களுடைய நிறைய சந்தேகங்களை தொடர்ச்சியாக எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால்.